உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல 84.29% வாக்குப்பதிவு இதுவரைக்கும் நிகழ்ந்தது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எலெக்ஷன்ல வரலாறுகள்ல இதுவரைக்கும் 80% கூட தொட்டது கிடையாது. ஆனா இந்த 2026 தேர்தலில் 84.29% வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? சமூக வலைத்தளங்கள்ல ஒரு இருவேறு கருத்துக்கள் சொல்றாங்க. அதுல ஒரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா, எஸ்ஐஆர் மூலமாக நிறைய வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க, ஏறக்குறைய ஒரு 98 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. ஸோ அதனாலதான் இப்போ இந்த வாக்கு சதவீதம் ஹைக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா இதற்கான காரணங்களை சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா, இல்லைங்க, இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய வருகையின் மூலமாகத்தான் இந்த 84.29% வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கின்றது. ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 84% வாக்குப்பதிவு போலாயிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. பட் நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் எஸ்ஐஆர் மூலமாக இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லாட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் மூலமாக வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத சில பல தரவுகள் அடிப்படையில இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்கள்ட்ட வழக்கம் போல ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பார்வைகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 84.29% வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கு இல்லையா, இது எஸ்ஐஆர் மூலமாகவா இல்லாட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வருகையின் மூலமாகவா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, தமிழ்நாட்டில் 84.29% வாக்குகள் போலாயிருக்கு தெரியுமா? ஸோ இதுக்கு எஸ்ஐஆர் ஒரு வகையான காரணமாக இருந்தாலும் கூட இதுல விஜய் ஒரு மெயினான ஃபேக்டரா இருக்கிறாரு. நம்ம அதை விவாதம் பண்ணி தான் ஆகணும். நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சில பல தரவுகள் சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு தெரியுமா? இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல இதுவரைக்கும் எப்பப்பெல்லாம் அதிகபட்சமான வாக்குப்பதிவுகள் பதிவாயிருக்கு அப்படின்றத ஒரு சில டேட்டாக்கள் சொல்றேன். 1967 76.56% வாக்குகள் போலாயிருக்குது. அதே மாதிரி 2011 77.80% வாக்குகள் போலாயிருக்குது. அதே மாதிரி 2016 74.81% வாக்குகள் போலாயிருக்குது. அதே மாதிரி 2026 இந்த வருஷம் 84.29% வாக்குகள் போலாயிருக்குது. சோ இந்த 4 ஆண்டுகள் சொன்னேன் தெரியுமா, இந்த 4 ஆண்டுகளுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த ஒற்றுமையை நம்ம விவாதம் பண்ணா மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய வருகையின் மூலமாகத்தான் இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். மக்களே, ஒண்ணும் கிடையாதுங்க. 1967 76.56% வாக்குகள் போலாயிருக்கு. இந்த 1967 எந்த வருடம்? திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஆண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஆண்டு 1967. ஸோ அந்த ஆண்டுல தான் 76.56% வாக்குகள் போலாயிருக்குது. ஆனா அதற்கு முந்தைய எலெக்ஷன்ல வெறும் 55% மட்டும்தான் வாக்குகள் போலாயிருக்குது. அப்ப மக்கள் எப்போ மாற்றங்களை விரும்புகின்றார்களோ, தமிழ்நாட்டு மக்கள் எப்போ மாற்றங்களை விரும்புகின்றார்களோ, கடந்த ஆட்சியில எப்ப அதிருப்தி அடைந்து ஒரு வேறு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தீவிரமாக களமாடுகின்றார்களோ, இல்ல புதிய ஃபேக்டர் உள்ள நுழையுது தெரியுமா? இங்க திராவிட முன்னேற்ற கழகம் 1967 போட்டி போட்ட மாதிரி ஒரு புதிய ஃபேக்டர் உள்ள நுழையுது தெரியுமா? அந்த நேரங்கள்ல வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்குது. அப்ப நம் திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த 67 76.56% வாக்குகள் அதிகமாயிருக்குது. அப்ப மக்கள் மாற்றங்களை விரும்புகின்ற நேரங்கள்ல வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 2011 எவ்வளவு பதிவாயிருக்கு? 77.80% வாக்குகள் பதிவாயிருக்குது. ஏன் 2011 77.80% வாக்குகள்? ஏன்னா 2010 அந்த காலகட்டங்கள்ல ஈழத்தினுடைய இறுதிக்கட்ட போர் நிகழ்ச்சி. அன்றைய காலகட்டத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருந்துச்சு.
நான் அப்ப 2010 கல்லூரி படிச்சுக்கிறேன். அந்த நேரங்கள்லாம் கடுமையான அதிருப்தி. அன்றைய தினத்துல இருந்த முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் மேல கடுமையான அதிருப்தி இருந்துச்சு. அப்ப பொதுமக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த 2010க்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். சோ மாற்றத்தை விரும்பினால தான் 2011 77.80% அதிகரித்திருக்கின்றது. அதாவது எப்பப்பெல்லாம் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்களோ, எப்பப்பெல்லாம் ஆண்ட கட்சி போதும் என்ற ஒரு நிலைமைக்கு வருகின்றார்களோ, அப்பப்பெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா வாக்கு சதவீதங்கள் அதிகமாயிருக்கு. ஸோ அப்ப 2011 ஈழப்போருக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேணா என்று கருதி மக்கள் என்ன பண்றாங்கன்னா மாற்று கட்சிக்கு வாக்களிக்கின்றார்கள். ஸோ அதனாலதான் கடந்த 2011 77.80% வாக்குகள் அதிகரித்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போறதா இருந்தா 77.80% தான் இந்த எலெக்ஷன் ஒட்டுவோம் 2026 அந்த இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல அதிகமா பூலான ஒரு வாக்கு சதவீதம். அப்ப மக்கள் எப்பெல்லாம் மாற்றத்தை விரும்புகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் வாக்கு சதவீதங்கள் அதிகமாயிருக்கின்றது. அடுத்து 2016 எலெக்ஷனுக்கு வருவோம். 2016 எலெக்ஷன்ல அதே மாதிரிதான் 74.81% வாக்குகள் போலிங் ஆயிருக்குது. இது ஏன் அப்படின்னா 2016 திராவிட முன்னேற்ற கழகமும் வேணாம், நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேணாம் அப்படின்ற மாதிரி மக்கள் நல கூட்டணி அப்படின்ற மாதிரி 3வது அணி உருவாச்சு. அப்ப 3வது அணி உருவாகின்ற பொழுது மக்கள் அது வரைக்கும் வாக்கு செலுத்தாத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாற்றத்திற்காக என்ன பண்ணுவாங்க வாக்குகள் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2016 அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம், ஒரு மாற்று சக்தி இருக்குது, அப்ப அந்த சக்திக்கு நம்ம வாக்களிப்போம் அப்படின்ற மாதிரி வாக்குகள் செலுத்தாமல் இருந்த மக்களும் கூட, 2 கட்சிகள்ல அதிருப்தி அடைந்த மக்களும் கூட என்ன பண்றாங்க 2016 ஒரு மாற்றத்தை விரும்பி அவங்க மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு தனி ஃபேக்டர் வரனால வாக்களித்ததுனால 74.81% வாக்குகள் பூலா இருக்குது. அப்ப 2016 மக்கள் ஆண்ட கட்சி வேணாம் ஆளுங்கட்சி வேணாம் அப்படின்ற மாதிரி அதுல குறைபாடு இருக்கலாம். 2016 மக்கள் கூட்டணி வின் பண்ணல, பட் இருந்தாலும் மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 2 கட்சிகளுக்கும் வாக்களிக்காம இங்க மக்கள் கூட்டணி வாக்களிச்சிருப்பாங்க. அதனால 74.81% வாக்குகள் பதிவாயிருக்கின்றது. எப்ப 2016. இப்ப 2026க்கு வருவோம். 2026 84.29%. இது இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஒரு மார்ஜின், ஹையஸ்ட் ஒரு வாக்குப்பதிவு. ஏன் இந்த வாக்குப்பதிவு? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் 75க்கு மேல இருந்த வாக்குப்பதிவுகள் எல்லாமே எப்பப்ப நடந்திருக்கோ அப்பெல்லாம் மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கின்றார்கள். அப்ப இந்த 2026 84.29% வாக்குகள் பதிவாயிருக்கின்றது என்றால், அப்ப அதே மாதிரி விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாற்று சக்தி உள்ளே வந்ததனுடைய நீட்சி எங்களுக்கு ஆண்ட கட்சியும் வேணாம் ஆளுங்கட்சியும் வேணாம் என்று மக்கள் கருதி ஒரு குறிப்பிட்ட செக்டார் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடும். அதே வேளை மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருக்கக்கூடும். அதனால தான் 84.29% வாக்குகள் அதிகரித்திருக்கின்றது. ஸோ எஸ்ஐஆர் அது ஒரு வகையான ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், இல்லாட்டி அரசியல் கட்சிகளை சில பேர் பயணிக்கலாம். அதனுடைய நீட்சிகளால இல்லைங்க ராவா இல்லைங்க விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லலாம். ஆனா விஜய் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இந்த 2026 தேர்தலில் விஜய் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். மக்களை இதுவரைக்கும் எல்லா தேர்தல்களிலுமே என்ன பண்ணுது, இதுவரைக்கும் திருவிழாக்கள்ல மட்டும்தான் தமிழக மக்கள் என்ன பண்ணுவாங்க, புத்தாடைகளை எடுத்து இதை கொண்டாடுவாங்க, பண்டிகைகளை கொண்டாடுவாங்க. ஆனா இந்த 2026 தேர்தல்ல விஜய் போட்டிருக்க அதே ட்ரெஸ் கோட்ல நாமளும் போகணும் அப்படின்ற மாதிரி வெள்ளச்சட்டை, அந்த லைட்டு ப்ரௌன் கலர் அந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையில ஒரு காப்பு கட்டிக்கிட்டு அந்த கோடிங்ஸோடையே இன்னைக்கு பல இளைஞர்கள் தெரிவதை காண முடிந்தது. பல பெண்கள் திரிவதை காண முடிகின்றது. எங்க பூத்துகள்ல பல பெண்கள் தெரிஞ்சாங்க. அதே மாதிரி சென்னையில இதுவரைக்கும் வாக்குகள் என்பது மிக கம்மியாக தான் பூலா இருக்கு. கடந்த 2026 பார்த்தோம்னா ஐ திங்க் 55% மட்டும்தான் பூலா இருக்கு. பட் இந்த எலெக்ஷன்ல 80% வாக்குகள் பூலா இருக்கு. அப்ப 25% அதிகமாக வாக்குகள் பதிவாயிருக்கின்றது என்றால் இது நிச்சயமாக விஜய் அவருடைய ஒரு ஃபேக்டர் தான். இதை நம்ம மறுக்கவே முடியாது. அடுத்து இந்த கடந்த ஒரு 2 மாதங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு பயணித்த அந்த பயணிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 25 லட்சம்.
25 லட்சம். இது நாம சொல்லல, அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வெளியிட்டு இருக்கின்றார்கள். 25 லட்சம் மக்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள். அப்ப இது எல்லாமே விஜய் அவர்களுடைய வருகையின் மூலமாகத்தான். நான் தான் சொல்றேன், உங்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் வந்து இருக்கலாம், இல்ல நீங்க இப்ப காணொலியை பார்க்கின்ற சில நபர்கள் வந்து மற்ற கட்சிகள்ல வந்து பயணிக்கலாம், நீங்க வந்து ராவா வந்து இதை மறுக்கலாம். பட் இருந்தாலும் ஃபேக்டர் என்பது விஜய் அவர்கள் ஒரு மெயினான ஃபேக்டரா வந்து இருக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இந்த 2026 எலெக்ஷன்ல 84.29% வாக்குகள் அதிகமாக இருக்கின்றது, போலிங் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு விஜய் ஒன் ஆஃப் த ஃபேக்டர், இதுல மறுக்கவே முடியாது. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன்ல இந்த வாக்கு வந்து அதிகரித்ததன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல என்ன மாற்றங்கள் நிகழக்கூடும் அப்படின்னா, நான் எப்படி பாக்குறேன்னா, ஹானஸ்டா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் திருமாவர்கள் நான் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில போட்டி போட போற சொன்னா தெரியுமா, அப்ப சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாப்புல, 2026 தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறக்கூடும் சொன்னாரு. அது உண்மை. சோ 2026க்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், தொங்கு சட்டமன்றம் கூட வரலாம். இன்னைக்கு வந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. தனிப்பெரும் மெஜாரிட்டி பெரும்பாலும் எந்த கட்சிக்கும் கிடைக்காது என்ற ஒரு நிலை நிச்சயமாக வரும் என்றுதான் கருதுகின்றேன். சோ தமிழ்நாட்டுல கட்டமைக்கப்பட்டிருந்த ஒரு பிம்பங்கள் இருக்கு தெரியுமா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மாநிலத்தில் நாங்க மட்டுமே ஆட்சியில் இருந்துக்கிறோம், யாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தெரியுமா, அந்த நிலைகள் மாறக்கூடும். மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற ஒரு நிலை உருவாகலாம். மேபி தேர்தலுக்கு பின்பாக கூட இங்க இருக்க இடதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, இடதுசாரிகள் மீன்ஸ் என்னன்னா, இங்க விசிகா, இங்க கம்யூனிஸ்டுகள், ஏன் நாளைக்கு காங்கிரஸே கூட, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட எங்களுக்கு பயணிப்பதற்கு விருப்பம் கிடையாது என்று எப்படி 2016 மக்கள் நல கூட்டணி உருவானதோ அதே மாதிரி காங்கிரஸை உள்ளடக்கிய ஒரு மக்கள் நல கூட்டமைப்பு உருவானாலும் உருவாக கூடும். எதற்கு வேண்டுமானாலும் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.